இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போற காரியம் என்னன்னா, நாம இந்த 2020 முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில தான் இந்த வருஷமே முடிய போகிறது. உங்களுடைய வருகிற வருஷத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இதே போலதான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்னோட வருஷம் எப்படி இருக்க போகிறது, 2021 எப்படி இருக்க போகிறது, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, என்னுடைய சரீரத்தின் சுகம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க போகிறது, இது எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். புரியுதா நான் சொல்றது? நீங்க கேட்கலாம், எப்படி பார்க்க முடியும்? ஒன்னும் 2021 வரலையே, பார்க்க முடியாது. 2020 நடந்ததை பார்க்கலாம், பின்னால நடந்ததை பார்க்கலாம். ஆனா இன்னும் வரவே இல்லையே அடுத்த வருஷம், நான் எப்படி பார்க்க முடியும்? How am I going to see? இன்னைக்கு அதை பத்தி தான் உங்கள்கிட்ட பேச போறேன். See your miracles. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க விரும்புறீர்கள், என்ன நடக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஒரு விசுவாசத்தின் கண்கள்ல நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அதை நமக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சோ நம்ம எப்படி நடக்கணும்? விசுவாசத்துல நடக்கணும். ரைட்? பார்த்துதான் நான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா 2021 உங்களால பார்க்க முடியாது. ரைட்? இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. நான் போன பிரேயர் மீட்டிங்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே வாட் இஸ் யுவர் பிளான்? எனக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, எனக்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? நீங்க ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து கேட்க ஆரம்பிக்கணும். ரைட்? அதை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில you will start seeing. உங்களால அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க ஆரம்பிக்க முடியும். சோ உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? How is your future going to be? நீங்க கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய இமேஜினேஷனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? ஓகே, ரொம்ப நிறைய யோசிக்க வேணாம். என்னுடைய 2021 எப்படி இருக்க போகிறது? ரைட்? அதை நினைத்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவரே, என்னுடைய 2021 எப்படி இருக்க போகிறது என்று நான் இப்பொழுதே நான் பார்க்க போகிறேன். என்னுடைய இருதயத்திலிருந்து எல்லா விஷயம் நான் இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆமென். செய்வீங்களா? இன்னையில இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? you are going to see your next year. எப்படி நான் வாழ போகிறேன்? ஓகே, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதில் இருந்து. So from where? எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது? இருதயத்துல. பக்கத்துல சொல்லுங்க, என் இருதயத்துல சொல்லுங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது? எல்லாம் நம்முடைய இருதயத்துல இருந்து தான். நான் நல்லா இருக்கிறதும் நான் நல்லா இல்லாததும் என் இருதயத்துல இருந்து ஆரம்பிக்குது. நான் சுகத்தோடு இருக்கிறதும் நான் சுகம் இல்லாமல் இருக்கிறதும் என் இருதயத்துல இருந்து ஆரம்பிக்குது. என் குடும்பம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறதும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறதும் என்னுடைய இருதயத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேணும். எல்லா காவல், அந்த காவல் அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலையும் நான் தவறி போயிடக்கூடாது. ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலையும் என்னோட இருதயத்தை நான் காத்துக்கொள்ளாம போயிடக்கூடாதப்பா. எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்ள இருக்கும் போது அதிலிருந்து ஜீவ ஊற்று, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆமென். ஏன்னா ஆவியில நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை பெற்றுக்கொண்டு நம்ம இருதயத்திலிருந்து வெளியே வரும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய எதிர்காலத்தை நம்ம பார்க்க முடியும். You can see your manifestation. அப்போ இன்னைக்கு என்னோட எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள், 1 Kings chapter 22. Faith sees the impossible and invisible. Right? விசுவாசம் என்பது நடக்க கூடாது என்று உங்களுடைய இருதயம் சொல்லும். இது நடக்காது என்று சொல்லுகிற காரியத்தை பார்ப்பதுதான் விசுவாசம். இன்விசிபிள், கண்களால என்னால இப்போ பார்க்க முடியல. 2021 இருக்குமா இருக்காதுன்னு கூட தெரியாது. நாளைக்கே கர்த்தருடைய வருகை வரலாம். நம்ம பார்க்கிறோம், ஆனா பார்க்காத இன்விசிபிள், இது நான் ஒன்னும் பார்க்கல, ஆனா இப்போ நான் எதிர்பார்க்க போகிறேன். I'm going to see. அதுதான் விசுவாசம். ஆமென். அதுதான் விசுவாசம்.
விசுவாசம். நடக்காத காரியம் என்னோட வாழ்க்கையில இது முடியாது என்று டாக்டர் சொல்லியிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில இது முடியாது என்று மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், ஆனா முடியும் என்று பார்ப்பதுதான் விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 6-7 வசனத்தை படிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கிலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்கள் கேட்டதற்கு, அவர்கள் போம் ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். 7வது வசனம். பின்பு யோசபாத், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். இந்த 2 வசனத்தை பாத்தீங்கன்னா, முதலாவது 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஒரு 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து அந்த இடத்துல கீலேயாத்தில் உள்ள அந்த இடத்திற்கு யுத்தம் பண்ண போகலாமா போகக்கூடாதா? ஒரு யுத்தம் இருக்கிறது, இந்த யுத்தத்திற்கு நான் போகலாமா போகக்கூடாதா என்று அவர்களை கேட்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து இவர்களை கேட்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ சண்டைக்கு போகலாம், நீ போகும் பொழுது அதை போகலாம் என்று நிற்காமல் அந்த சண்டையில, அந்த யுத்தத்துல, அந்த யுத்தத்துக்கு வெற்றிய ஆண்டவர் உங்க கைகளில கொடுப்பார். பாருங்க எப்படி பார்க்கிறார்கள் தீர்க்கதரிசிகள். புரியுதா? how to see. இன்னைக்கு எப்படி பார்ப்பது என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த தீர்க்கதரிசிகள் இடத்துல ராஜா கேட்கிறார், போகலாமா போக வேண்டாமா? அவங்க சொல்ல வேண்டியது போங்க, இல்ல போகாதீங்க. அவர்கள் அதற்கு மேலாக they are seeing the future. நீ போகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்? 2021க்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே உங்களுடைய திட்டங்களை எனக்கு காண்பீங்க. நீங்க ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் காண்பிக்கிறார் what is going to happen. இங்க இந்த தீர்க்கதரிசிகள் இடத்துல ஆண்டவர் காண்பித்தார், நீங்க போங்க, ராஜாவின் கையில் அவர்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக என்ன யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக உங்களால எதையுமே மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து இந்த தீர்க்கதரிசிகளை போல, ஆண்டவரே நான் பார்க்க போகிறேன், இந்த யுத்தத்தின் முடிவை நான் பார்க்க போகிறேன், என் வாழ்க்கையில அடுத்த நிலையை நான் பார்க்க போகிறேன், என் வாழ்க்கையில் அடுத்த வெற்றியை நான் பார்க்க போகிறேன் ஆண்டவரே என்று நீங்க என்ன செய்யணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த 6வது வசனத்துல ராஜாவின் இடத்துல வருகிற ஒரு குட் ரிப்போர்ட், ஒரு நல்ல செய்தி ராஜாவுக்கு வருது. என்ன சொல்றாங்க? நீங்க போங்க. இந்த யுத்தத்துக்கு போற நேரத்துல நிச்சயமாக ஆண்டவர் இந்த யுத்தத்தை உங்க கைகளிலே கொடுக்கிறார். 7வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறே யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். ஏன்னா அந்த ராஜா கேட்கிறாரு, இவர்களை தவிர வேற யாராவது இருக்கிறாங்களா? ஏன் தெரியுமா? அந்த ராஜாவால பார்க்க முடியல. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்மளை வைத்திருக்கிறாரு? ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு என்னோட எதிர்காலத்தை காண்பீங்கன்னு சொல்ற நிலைமையில நம்ம இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் வேண்டும். சபைகளில தீர்க்க தரிசனம் என்ற ஒரு 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 அந்த காரியம் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல வாழுகிற ஜனங்களுக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாக நின்று அவர் என்ன சொல்லுகிறார்? மகளே மகனே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிக்கிறேன். ஆமென். நான் உனக்கு காண்பிக்கிறேன். இந்த ராஜாவால பார்க்க முடியாது. அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் காலத்துல இருந்தவர்களால எல்லாவற்றிற்கும் அவர்கள் என்ன செய்யணும்? ஒரு தீர்க்கதரிசியை எதிர்பார்த்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரோ அதன்படிதான் அவர்களுக்கு நடக்க முடியும். அதனாலதான் அவங்க தீர்க்கதரிசிகளை தேடி ஓடினாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அதே மைண்ட் செட்டோட இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, you can listen to me. நீங்க பார்க்கலாம். பக்கத்துல பாத்துங்க, நீங்க பார்க்கலாம்.
Amen. நீங்க அந்த வெற்றிய நீங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22 அதே அதிகாரத்துல 17வது வசனத்தை படிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். பாருங்க, இன்னும் இதெல்லாம் நடக்கல. அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? He seeing it. உங்களுக்கு புரியுதா? அதுதான் நம்ம ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு தேவி சொன்னாங்க, நம்ம வருகிற நாட்களில இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறணும். இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கிற ஜனங்களாக நம்ம மாறணும். இன்னும் அதிகமாக ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம், ஒரு ஆசை, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும், உங்களுடைய பிரசன்னத்துல நான் காத்திருக்கணும், உங்களுடைய பிரசன்னத்துல இருந்து உங்க சத்தத்தை கேட்கணும், என்னுடைய எதிர்காலத்தை நான் பார்க்கணும்ன்ற ஒரு வாஞ்சையோடு கூட இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? நீங்களும் இதே மாதிரி சொல்ல முடியும், கண்டேன், நான் பார்த்தேன். I saw. புரியுதா உங்களுக்கு? ஓகே, நீங்க 2020ல உட்கார்ந்து இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அது எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? இன்னைக்கு எல்லாரும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வரணும். இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு படிமா? இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்ப கடவர்கள் என்றார் என்று சொன்னான். அவர்கள் ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவங்க இருந்தாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க? பார்க்கிறேன். என்ன பார்க்கிறாங்க? சமாதானத்தோடு அவர்கள் திரும்புகிறதை நான் பார்க்கிறேன். So when you want to see the positive. Amen. It is in your hand. உங்க கைகளில தான் இருக்குது. நீங்க அடுத்த வருஷத்துல எப்படி இருக்க போறீங்க, எப்படி வாழ போறோம்ன்றத நாம இப்பொழுதே பார்க்க ஆரம்பிக்கணும். அதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ தெரியல. அது கிடையாது. எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? நான் பலத்தோடு கூட, சுகத்தோடு கூட அடுத்த வருஷத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். அது நம்மளுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு 70 வயசா இருக்கலாம், 80 வயசா இருக்கலாம், 90 வயசா இருக்கலாம். போதும் வாழ்ந்தது அப்படின்னு யோசிக்க கூடாது. ரைட்? என்ன செய்யணும்? You have to see the positive. நான் என்னோட வாழ்க்கையில நான் இப்படிதான் வாழ போறேன், நாம தான் பார்த்து நாம தான் அறிக்கையிடணும். ஒரு பிளரா வாழக்கூடாது. பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஒண்ணுமே தெரியாம அப்படியே இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அப்படியே ஆளுங்களே ஏதாச்சும் பேசுவோம், அப்படியே முழிப்பாங்க ஒண்ணுமே தெரியாம. என்ன நடக்குது? இங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, நம்மளதான் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம பேசுறதான் கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன். இந்த ஜோக்கு நான் எல்லார்கிட்டையும் சொல்லி எல்லாரும் ரொம்ப, எங்க வாலிப கூட்டத்துல போன வாரம் நடந்த ஒரு ஜோக். ஓகே, என்ன நடந்தது? போன வாரம் ஒரு எக்ஸாம் கொடுத்தாங்க, பைபிள் எக்ஸாம். ஓகே, ஸோ பைபிள் எக்ஸாம், நான் பேரெல்லாம் சொல்லலை எந்த வாலிபர்கள்னு. பைபிள் எக்ஸாம் கொடுக்கும்போது எல்லாரையும் தனித்தனியா உட்கார வச்சாச்சு, எல்லாரும் கொஸ்டின் எழுதணும். ஓகே, இதுல ஒரு கேள்வி என்னன்னா, எலியாவுக்கு போஷித்த பறவையின் பேர் என்ன? எலியாவுக்கு போஷித்த பறவையின் பேர் என்ன? பறவையின் பேர் என்ன? சரி சொல்லுங்க. காக்கா. கரெக்ட்? ஓகே, கரெக்ட். அவங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். ஓகே, சோ சரி எழுதிட்டாங்க ஆன்சர். பக்கத்துல இருந்த யாரோ இவர்கிட்ட கேட்டாங்க, கொஸ்டினை படிக்காம, 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? அந்த கொஸ்டினே படிக்கல. 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இவர் காக்கான்ட்டாரு. காக்கானோட அவங்களுக்கு தமிழ் காக்கா இல்ல, மலை காக்கா நினைச்சிட்டாங்க. ஓகே, சோ அவங்க ஆன்சர் ரொம்ப டீசென்ட்டா என்ன எழுதுறாங்க? சிஸ்டர். காக்கானா என்ன? சிஸ்டர். சோ நான் ஆன்சர் பேப்பரை பாக்குறேன், என்னது சிஸ்டர், இப்படி ஒரு கொஸ்டின் என்ன? சரி, அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தா எலியாவுக்கு போஷித்த. அப்பதான் யோசிச்சேன், நம்ம பிள்ளைங்க எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அப்ப அந்த பையனை கேட்டேன், ஏயா அந்த கொஸ்டின்ல எழுதியிருக்க பேர்டுன்னு அதை கூட படிக்கல, நான் கொஸ்டினே படிக்கல, பேப்பரை வாங்கணும்னு சொன்னீங்க, டக்குனு கேட்டேன், சரி என்ன ஆன்சர்? அவர் காக்கானாரு, நான் சிஸ்டர். அப்படி நம்ம வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைய ஒரு பிளர்னஸ், ஏதோ நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன், இதை சொல்லு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த
லாக்டவுன் இந்த 2020 எப்படி தெரியுமா, நான் போன வாரம் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கோம், இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து டயரியா போற கிறிஸ்டியன்ஸா இருக்காங்க. வயித்தால போய் கொண்டிருக்குது எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க டெய்லி ஒவ்வொரு இடத்துல சாப்பிட்டு பாருங்களேன், போய் போய் எப்படி இருக்கும் வயிறு? சுகமா இருக்குமா வயிறு? இல்ல. இன்னைக்கு இந்த கடை, நாளைக்கு அந்த கடை, நாளைக்கு அங்க பிரியாணி, இந்த பிரியாணி நல்லா இருக்கும், அங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு வந்து என்ன செய்யும்? வயிறு கலங்கி போய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ ஜனங்களோட வயிறு இப்படிதான் இருக்கு. எல்லாத்தையும் கேட்டு குழம்பி கொண்டு, இவன் காக்கான்னு சொல்றான், இவன் சிஸ்டர்னு சொல்றான், எது உண்மை தரல, எதையோ எழுதுவோம். அதுதான் நிலைமை. நான் வேதத்தை நான் படிக்கல, பைபிள்ல என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, அந்த கொஸ்டினை கூட நான் படிக்க மாட்டேன். நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், நீ சொல்றதுதான் ரைட்டு. அப்படி இல்லை, எது சொன்னாலும் வேதத்துக்கு போக வேண்டும். You have to go back to the Bible. Right? நம்முடைய சபையில நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரே ஒரு வசனத்தை எடுத்து இதுதான் கதைன்னு சொல்லி நான் கதை சொல்லி முடிக்கிறது இல்லை. நீங்க ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா அநேக வசனங்களை குறித்து சொல்லி கொடுத்து, இதுதான் வசனம், இந்த வசனத்தை எழுதி கொள்ளுங்க, இந்த வசனத்தை பின்னால போடுறோம். ஏன்? நீங்க வீட்டுல போய் அதை படிக்கணும்ட்டு. ஆமென். அப்ப படிக்க அதை திருப்பி நம்ம அதை யோசித்து அதை தியானிக்கலன்னா நம்ம எப்படி இருப்போம்? பிளர் கிறிஸ்டியன். ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்றதும் ரைட், நீங்க சொல்றதும் சரி, நான் சொல்றதும் ரைட், எல்லாரும் சொல்றதும் ரைட். அப்படி நாம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆமென். பிளரா இருப்பீங்களா அடுத்த வருஷம்? இல்ல. திட்டவட்டமா இந்த தீர்க்கதரிசியை போல என் குடும்பம் சமாதானத்தோடு கூட இருக்கும், என் குடும்பம் சந்தோஷத்தோடு கூட இருக்கும். நான் வாழாகாமல் தலையாக நிற்பேன், நான் கீழாகாமல் மேலாக நிற்பேன், என்னை யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடு கூட அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Amen. No more blur Christian in HRC. HRCக்கு வர்றவங்க யாருமே மந்தமா இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து மந்தமா இருக்காதீங்க. மந்த கிறிஸ்தவர்களா நம்ம இருக்க கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் எப்படி ஸ்மார்ட்டா இருக்கணும், அதிகாரத்தோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கணும். என் ஆண்டவர் எனக்காக இதை நான் வைத்திருக்கிறார் என்று ஒரு அதிகாரத்தோடு கூட பார்க்க ஆரம்பிக்கணும். ஐசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம். எல்லா வசனத்திலையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறது என்னன்னா, நீங்க எப்படி பார்க்க போறீங்க? இந்த தீர்க்கதரிசி எதை பார்த்தா? மந்தை இல்லாம இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாம இருக்கிறாங்க. அந்த மந்தை அழிந்து போகும், அந்த மந்தை அங்கன்னு போகும். அதுதானே ரைட்டு? யோசிச்சு பாருங்க. ஆடுகள் இருக்கு, அந்த ஆடுக்கு மந்தை இல்லைன்னா, மேய்ப்பன் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு ஒரு இடத்துக்கு போகும், ரைட்டா? ஆனா இந்த தீர்க்கதரிசி எப்படி பாக்குறாரு? எப்படி பாக்குறாரு? எல்லாரும் சமாதானத்தோடு வீட்டுக்கு திரும்பினார்கள். ரைட்? நம்ம பார்க்க ஓகே, சிச்சுவேஷன் மந்தமா இருக்குது, நம்முடைய உலகம் ஒரு இருளான இடத்துக்குள்ளாக தான் போய் கொண்டிருக்கிறது, எல்லாமே இருளா இருக்குது, எக்கனாமி எப்படி இருக்கும்னு தெரியல, வேலைகள் எப்படி இருக்கும்னு தெரியல, எல்லாமே ஒரு 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 ஸ்டேபிளே இல்லை. ஆனா நீங்க எப்படி பார்க்க போறீங்க? புரியுதா? அந்த தீர்க்கதரிசி எப்படி பார்த்தாரு? மந்தை இல்லாத ஆடுகள் எல்லாம் சமாதானத்தோடு வீட்டுக்கு போய் சேர்ந்ததை பார்க்கிறாரு. Right? ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல you are seeing a positive situation. Amen. அத பாசிட்டிவா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஐசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். யார் சொல்லுகிறார்? நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். ஹalleluya. அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பார்க்கணும். He is declaring to you. உங்களுக்கு நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் போது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க எப்படி வாழ போறீங்க, உங்களை நான் எப்படி உயிர்ப்பிக்க போகிறேன், எப்படி நொறுங்குண்ட இருதயத்தை உயிர்ப்பிக்க போகிறார், எப்படி பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் அறிக்கை எழுதுகிறார். Amen. So நீங்க அதை பார்க்க ஆரம்பிக்கணும். You have to start seeing, ஆண்டவரே நான் இதெல்லாவற்றையும் பார்த்து உம்மோடு கூட நான் நடக்க போகிறேன் ஆண்டவரே. Amen. அவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். Genesis 5:24. ஏனோக்கு, ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு, எல்லாருக்கும் ஏனோக்கு பத்தி தெரியும். ரைட்? ஏனோக்கு பத்தி படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ஏனோக்கு அப்படின்னா
ஆண்டவரோடு கூட நடந்த ஒரு மனிதன். ரைட்? அப்ப நீங்க கேட்கலாம், ஆபிரகாம் நடக்கலையா, ஈசாக்கு நடக்கலையா, யாக்கோபு நடக்கலையா? எல்லாருமே ஆண்டவரோடு கூட நடந்தாங்க. ஆனா இந்த ஏனோக்கோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவரோடு கூட ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். He was seen no more. Okay. அப்போ அவ்வளவுதான் நம்ம ஏனோக்கை பத்தி படிச்சிருக்கோம். ஏனோக்கை பத்தி வேற எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க கரெக்டா வேதத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது. ஏனோக்கு அவருக்கு பிள்ளைகளும் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? குடும்பத்தையும் பார்த்து கொண்டாரு, பிள்ளைகளையும் பார்த்து கொண்டாரு. அதே நேரத்துல ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆனா இந்த சஞ்சரித்து கொண்டிருந்த ஏனோக்கு இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைய அவர் என்ன செஞ்சிட்டாரு? பார்த்துட்டாரு. யூதா ஜூட் 14-15. யூதால ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல 14வது வசனம் 15வது வசனத்தை படிப்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு எத்தனை? ஆதாம்ல இருந்து எத்தனாவது தலைமுறை? 7வது தலைமுறை. இந்த 7வது ஒவ்வொருத்தரோட அந்த ஆதாம் யாரை பெற்றா அப்படி வரும்ல, அது வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஏனோக்குக்கு வரும்போது இந்த இடத்துலதான் நம்ம படிக்கிறோம். ஏனோக்கு ஆண்டவரோடு கூட சஞ்சரித்தான், காணாமல் போனான் என்று. ஓகே, படிப்போம். இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கோ அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரோ அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமோ. 15. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். அது படிச்சது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த 14-15வது வசனங்கள் எதை குறித்து போடப்பட்டிருக்கிறதுனா, ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யார் இந்த 2வது வருகையை பார்த்தா? ஏனோக்கு. அப்ப ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது ஆண்டவர் காண்பிக்கிறார். யாரை காண்பிக்கிறார்? நம்மளை காண்பிக்கிறார். புரியுதா நான் சொல்றது? எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஏனோக்கு இடத்துல காண்பிக்கிறார். ஏனோக்கோடு கூட கரம் பிடித்து ஆண்டவர் அப்படியே சஞ்சரித்து கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் காண்பிக்கிறார். மகனே, உனக்கு நான் காண்பிக்கிறேன் 2020 எப்படி இருப்பாங்க, 2021 எப்படி இருப்பாங்க, என்னோட வருகையில இருக்கும் பொழுது எப்படி அவர் வருவாரா? 1000 தன பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறதை அவன் முன் அறிவித்தான். எப்படி முன் அறிவித்தான்? He saw everything in the future. புரியுதா உங்களுக்கு? எப்படி பார்க்க போறீங்க 2021? ஏனோக்க போல ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே பதில் உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். ஆமென். எல்லாம் நீங்க போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதில் ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுத்துட்டாரு. நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசத்துல எடுக்கணும். ஆபிரகாம் ஈசாக்க கொண்டு அந்த ஆல்டர் மேல வைக்கும் பொழுது அவனுக்கு விசுவாசம், என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், இந்த பலி செலுத்துவதற்காக என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். அவன் he already saw. நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஏற்கனவே அந்த இடத்துல அந்த ஆடு அங்க இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதுதான் சொல்றாரு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். You have to see it. நீங்க அதை பார்க்கணும். டாக்டர் சொல்லல, உங்க கிட்னி சரியா வேலை செய்யல, எதை பார்க்க போறீங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, கிட்னி வேலை செய்யலன்னா என்ன சொல்லுவாங்க? ஓ, நீ இதோட டயாலிசிஸ் போகணும், இப்படி செக் பண்ணும். அப்போ அதுதான் யோசிப்போம். டயாலிசிஸ் மிஷின் எப்படி இருக்கும், எங்க குத்துவான், எப்படி என்ன பண்ணுவான் யோசி. இல்ல, என்ன பார்க்க ஆரம்பிக்கணும்? என் ஆண்டவர் எனக்கு புதிய கிட்னிஸை கொடுத்துட்டாரு பார்க்க. ஆமென். என்னென்ன காரியங்கள் பலவீனத்தோடு கூட நீங்க இருக்கிறீங்களா, அந்த பலவீனத்தை பார்க்காதீங்க. என் ஆண்டவர் எனக்காக புதிய ஒரு ஆர்கன்ஸை கொடுக்கிறார், புதிய ஹார்ட் கொடுத்திருக்கிறார், புதிய கிட்னிஸ் கொடுத்திருக்கிறார், புதிய லிவர்ஸ் கொடுத்திருக்கிறார், புதிய முட்டிகள் கொடுத்திருக்கிறார், புதிய எல்லாமே நம்முடைய சரீரத்தில். அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால வெற்றியா வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆண்டவர் நம்முடைய your words are for creation. நம்முடைய வார்த்தை உருவாக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
Amen. அநேக இடத்துல நம்ம படிச்சிருப்போம், என்ன படிச்சிருப்போம்? வார்த்தைகள் மற்றவர்களை என்ன செய்து கொன்று போடுகிறது. வார்த்தை பேசினா செத்து போயிடுவாங்களா? இல்ல. ஆனா மனசால என்ன செய்யறாங்க? அந்த வார்த்தை, கடினமான வார்த்தை பேசும்போது என்ன நடக்குது? You die in your heart. நம்முடைய இருதயத்துல வேதனை. ஏன் ஆண்டவரே என் மகன் இப்படி பேசிட்டான்? ஏன் என் மருமக இப்படி பேசிட்டாங்க? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் என் தாய் இப்படி சொல்லிட்டாங்க? இந்த வார்த்தைகள் என்ன செய்யுது? கொன்று போடுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ அதையே நம்ம ஆப்போசிட் அனுப்போம். என் வார்த்தை உருவாக்குகிற வார்த்தைகளாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். உருவாக்குகிற வார்த்தை. இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை. Words are for creation. Amen. போன வருஷம் ஒரு சகோதரிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க கணவர் ரொம்ப வேலைக்கு போவாரு, திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து அவர் குடிச்சிட்டே வந்துடுவாரு. வீட்டுக்குன்னு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், இந்த மனுஷனுக்கு வேலை போகணும் ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு வேலையே இருக்கக்கூடாது, பணம் இருக்கிறதுனால தானே இப்படி செய்யறாருன்னு டெய்லி அதே ஜெபம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க? கண்ணீரோடு சொல்றாங்க, எங்க ஹஸ்பண்டுக்கு வேலை போயிருச்சு பாஸ்டர். யாரோட தப்பு? யார் உருவாக்குனது? அது நம்முடைய வார்த்தைகள். Amen. வார்த்தைகள். We have to be very careful with our words. See your future and speak your future. உங்க எதிர்காலத்தை பார்த்து அதை பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, என்னோட எதிர்காலத்துல இப்படி என் குடும்பத்தோடு கூட நான் இருக்க போறேன், என்னோட சரீரம் இப்படி இருக்க போகிறது என்று நம்ம பேச ஆரம்பிக்கணும். லூக்கா 17வது அதிகாரம் 14வது வசனம். Luke chapter 17 verse 14. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். யார்கிட்ட? குஷ்டரோகிகளை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். உடனே அவங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சா? இல்ல. மேபி அவங்க கையை பார்த்தீங்கன்னா ஒன்னும் அந்த குஷ்டரோகம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் என்ன ஆனார்களாம்? சுத்தமானார்கள். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க சரீரத்துல இன்னும் எந்த மாற்றமும் நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஆசாரியத்துல உங்களை காண்பீங்க. எதுவுமே நடக்கல. அவங்க பார்த்திருப்பாங்க, நான் போய் என்னத்தை காண்பிக்க? என் சரீரம் இப்படிதானே இருக்கு, அந்த குஷ்டரோகம் இன்னும் எனக்கு அப்படிதானே இருக்கு. இல்ல, அவங்க விசுவாசத்தை, அந்த வார்த்தையில உள்ள விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். When you start speaking, என்னோட 2021 எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் என் 2021 நான் குறித்து பேச போகிறேன். Amen. புரியுதா? உலகம் சொல்லுது இருளாதான் இருக்கும். உலகம் சொல்லுது இன்னும் அநேகருக்கு வேலை போகும். உலகம் சொல்லுது யாரும் எல்லா பிசினஸும் மூடப்படும் அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே பிசினஸ் ஆரம்பிக்க போவீங்க. ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தின் கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க பேசும் பொழுது, அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு குறைவும் உங்களுக்கு இருக்காது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா பிசினஸும் மூடுங்க, உங்க பிசினஸ் மட்டும் செழிப்படையும். நான் சொல்றதுனால இல்ல, நீங்க விசுவாசித்து அதை பார்த்து பேச ஆரம்பிக்கணும். ஆமென். விசுவாசிப்பீங்களா? நீங்க ஒரு குட்டி பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஐயோ, சின்ன பிசினஸ் தான், பரவாயில்ல. எப்படிப்பட்டதா இருந்தாலும் விசுவாசித்து நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை செழிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? உங்க 2021 நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். ஆமென். பேச ஆரம்பிப்பீங்களா? என் பிள்ளைகள் நல்லா படித்து என் பிள்ளைகள் தலையாக நிற்பாங்க. என்னோட வேலை இடத்துல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறது, நான் பேசுகிறேன். என் வேலை இடத்துல எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்க போகிறது, நான் பேசுகிறேன். என் பிசினஸ் இன்னும் எல்லாருக்கும் தெரிய போகிறது, நான் பேசுகிறேன். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். இன்னைக்கே பேச ஆரம்பிங்க. அதுதான் ஆக்ஷன், ஃபெய்த். அதுதான் விசுவாசம். நீங்க பேச ஆரம்பிக்கணும். You have to act on what you believe. நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க இருதயத்தின் நினைவு 2021 குறித்து எப்படி இருக்கிறது? இந்த 2020 மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. உங்க இருதயத்தின் நினைவு, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது?
நான் 2019 நான் தோத்து போய் வாழ்ந்தேன். என் வாழ்க்கை அப்படி இருந்தது, அப்படியே தான் நான் போய் சேர போறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தின் நினைவு, உங்களுடைய இருதயத்தின் சிந்தனையை கொஞ்சம் நீங்க தட்டி பாருங்க. நான் எதை சிந்திச்சு கொண்டிருக்கிறேன்? நான் தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது, நான் அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயம் எதை சிந்திக்கிறது? அது எதை சிந்திக்கிறதோ அப்படியே தான் நான் இருக்கிறேன். புரியுதா? யூ ஹாவ் டு நோ. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் இன்னும் படிக்கணும், அதுதான் நான் சிந்திக்க போறேன். உங்களுடைய வார்த்தையை நான் இன்னும் தேட போறேன், அதுதான் நான் சிந்திக்க போறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் எல்லாம் இதுதான். போன வாரம் நம்முடைய வாலிப பிள்ளை, ஒரு பிள்ளை ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இட் இஸ் மை லைஃப். என்னன்னா, தூங்குறாங்களாம், எழுந்துக்கிறாங்களாம், சாப்பிட்றாங்களாம், போனை பார்க்குறாங்களாம். இதுதான் அவங்க லைஃப். நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், உன் பைபிள் படிக்கிறது எங்கே போச்சு? உன்னோட ப்ரேயர் லைஃப் எங்கே போச்சு? பாருங்க, அறிக்கை பாருங்க எப்படி வருதுன்னு. ஈட், வேக் அப், ஸ்லீப், சீ ஃபோன். இதுதான் 4 தான் என்னோட அறிக்கை. ஸோ அப்போ நம்முடைய சிந்தை எங்க இருக்குதோ அதுதான் நம்ம அறிக்கை எடுக்க போறோம். புரியுதா? ஸோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நோ மோர் ஜோக்ஸ். பக்கத்துல பசங்க, நோ மோர் ஜோக்ஸ். ஓகே? சும்மா ஏனோ தானோ நம்ம என்ன செய்யக்கூடாது? விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்க கூடாது. அதுதான் இங்க வசனம் என்ன சொல்லுது? ஒரு இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே தான் நீ இருக்கிற. சும்மா விளையாட்டுக்கு தான் நான் பேசினேன், விளையாட்டுக்கு தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நம்ம இருதயத்தின் நினைவா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையும் அதை நோக்கி தான் போகும். வாழ்க்கையும் ஜோக்காவே போயிடும். ரைட்? உங்க வாழ்க்கை ஜோக்கா இருக்குமா? மத்தவங்க நம்ம வாழ்க்கையை பார்த்து சிரிக்கணுமா? இல்ல, நம்ம வாழ்க்கையை பார்த்து என்ன தெரியுமா சொன்னோம்? வாவ், இந்த வயசுல இப்படி இருக்கிறாங்க. ஆமென். வாவ், இவங்க வாழ்க்கையில எப்படி இவ்வளவு அதிசயங்கள். வாவ், இவங்க வாழ்க்கையில எப்படி இவ்வளவு சமாதானம். வாவ், இவங்க வாழ்க்கையில எப்படி இவ்வளவு சந்தோஷம். அப்படி அந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணும். ஆமென். சொல்ல வைப்பீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களா, சொல்ல வைப்பீங்களா? உங்களுடைய எதிர்காலம் உங்க கைகளில் இருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து. நல்ல பொக்கிஷம். நல்ல மனுஷனுக்கு என்ன இருக்குது? நல்ல பொக்கிஷம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? கெட்ட மனுஷனுக்கு கெட்ட பொக்கிஷம். இன்னைக்கு உங்க இருதயத்துல நல்ல பொக்கிஷம் இருக்கா, கெட்ட பொக்கிஷம் இருக்கா? நீங்களே யோசிச்சுக்கோங்க, பதில் சொல்ல வேண்டாம். நல்ல மனுஷனுக்கு என்ன இருக்கா? இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இன்னைக்கு நீங்க எதை பார்க்க போறீங்க? உங்க இருதயத்துல நல்ல பொக்கிஷங்கள் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? வெளியே பார்க்க போறீங்க. ஆமென். அப்ப முழங்கால் படியிடும் பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே, என்னோட பொக்கிஷத்தை நான் பார்க்கணும், என் இருதயத்தின் பொக்கிஷத்தை பார்க்கணும். சில பேரோட இருதயத்தின் பொக்கிஷத்தை ஆண்டவர் காமிக்கும் போது நம்மளாலேயே அதை பார்க்க முடியல. ஐயோ, இப்படியா இருக்கு என் இருதயத்துல. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட பொக்கிஷம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு இந்த 2020 கூட முடிச்சிருவோமா? என்னென்ன கெட்டதை வந்து நம்ம பொக்கிஷன் கூட சொல்ல முடியாது. என்னென்ன கெட்ட காரியங்கள் என் இருதயத்தில் இருக்கோ எல்லாத்தையும் டோன்ட் வெயிட் அன்டில் December 31 வரைக்கும் இல்லை, இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் முடிக்க போறேன். இனிமே என் இருதயத்தை நான் பார்க்கும்போது அதுல இருந்து என்ன வரணும்? நல்ல பொக்கிஷம் வெளியே வரும் பொழுதுதான் அதை எடுத்து நம்ம வெளியே பார்க்க முடியும். அதை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கு நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. குட் திங்ஸ், நல்ல காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அநேகர் ரொம்ப வறுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் வறுமையில? அவங்களுக்கு பணம் இல்லாததுனால வறுமையா? வேலை இல்லாததுனால வறுமையா? ஏன் தெரியுமா? அந்த வறுமை அப்படியே இருந்து அவங்க எதையுமே உருவாக்க முடியல. அது வறுமையிலேயே அப்படியே அவர்கள் இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே அவர்கள் என்ன செய்துட்டாங்க? வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு இல்ல, அதுல இருந்து நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்க.
ஆமென். நம்ம எல்லாரும் வெளியே வர போகிறோம். பிசாசானவன் நம்மை வஞ்சித்து இருக்கிறான். இதுதான் உன் வாழ்க்கை, நீ வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் வாழணும் என்று இல்ல. விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? பார்க்க போறீங்க. எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தடையா இருந்ததோ, எது எதெல்லாம் தாமதமாக இருக்குதோ, அது எல்லாவற்றையும் நீ ஆண்டவர் உடைக்க போகிறார். கடைசி ஒரு வசனம், ஆமோஸ் 9வது அதிகாரம், ஆமோஸ் 9:13வது வசனம். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆளை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை இடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து, அதாவது எல்லாத்தை விட வேகமா நீங்க ஓட போறீங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. ஆமென். எது எதெல்லாம் இந்த 2020ல நீங்க நினைச்சீங்களோ தாமதமா ஆச்சு, டிலேஸ், all demonic delays, எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தாமதம் ஆண்டவரே இன்னும் தாமதிக்குது நினைக்கிறீங்களோ, அது எல்லாவற்றையும் விட நீங்க என்ன செய்ய போறீங்க? முன்னால ஓட போறீங்க. no more delays in your life. உங்களுடைய வாழ்க்கையில இனி தாமதம் இல்லை. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில இனி தாமதம் இல்லை. ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் பார்க்க போகிறேன். சங்கீதம் 102:13 போட்டிருக்கு, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரம் வந்தது. இட் இஸ் யோர் டைம். பக்கத்துல பாருங்க, உங்க நேரம் வந்துருச்சு. ஆமென். உங்க நேரம் வந்துருச்சு. அது சொல்றாரு, உனக்காக குறித்த நேரம் வந்தது, எல்லா தாமதங்களையும் நான் உடைத்தெடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். all your delays, எல்லா தாமதத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்து போடுகிறார். யோபு சொல்லுகிறார் 22:18, ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. இன்னைக்கு 2021 நன்மையான காரியத்தை நீங்க பார்க்க போறீங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம். தேவையில்லாத நண்பர்கள் எனக்கு வேண்டாம். தேவையில்லாதவர்களுடைய ஆலோசனை எனக்கு வேணாம். எல்லாவற்றையும் யோபுவை போல என்ன செய்யணும்? தூரமா நினைக்கிறேன். இந்த 2021 நான் எந்தெந்த நண்பர்கள் எனக்கு தேவையில்லையோ அவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறோம்? தூரமா வைக்க போறோம். ஏன்னா இவர்கள் தான் நம்மளை பிடிச்சு கீழே இழுக்கிறது. ரைட்? இதெல்லாம் வேணாம் நமக்கு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் யோபுவை போல நான் தூரமாய் வைத்து விட்டு என்னோட நன்மையான காரியத்தை நான் பார்க்க போறேன். என்னோட நன்மையான காரியத்தை நான் பேச போகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நான் பார்க்க போறேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னென்ன காரியத்தை நான் பார்க்க போறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி. Start seeing your future. உங்களுடைய எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிங்க. உங்களுடைய அடுத்த வருஷத்தை பார்க்க ஆரம்பிங்க. உலகம் சொல்லலாம், உங்க வேலை சொல்லலாம், உங்களுடைய சூழ்நிலை சொல்லலாம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லலாம், எதுவுமே நடக்காது. 2021 இன்னும் மோசமாக போகிறது என்று சொல்லலாம். ஆனா நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த தீர்க்கதரிசி மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்த்து, நமக்கு தெரியும் மேய்ப்பனில்லாத ஆடுகள் எல்லா இடமும் சுற்றி போகும். ஆனா அவர் எதை சொல்லுகிறார்? எல்லாம் சமாதானத்தோடு வீடு திரும்பினார்கள் என்று. நெகட்டிவான சிச்சுவேஷன்ல ஆண்டுடைய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. நன்மையான காரியத்தை பேச ஆரம்பிங்க. உங்களுடைய இருதயத்தின் நல்ல இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷம் வெளியே வரட்டும். எல்லாரும் ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. முதலாவது ஸ்டார்ட் சீயிங். எல்லாரும் கண்களை மூடி, நீங்க கண்களை மூடி உங்க ஆவியின் கண்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்க கண்ணை திறந்து நம்மளால எதையும் பார்க்க முடியாது, ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். கண்களை மூடி, என் குடும்பம் எப்படி இருக்க போகிறது? அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்கிறத பார்க்க ஆரம்பிங்க. அநேக குடும்பத்துல தாய் தகப்பன் பிரிந்திருக்கிறாங்க, பிள்ளைங்க பிரிந்திருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போமா? என் குடும்பம் ஒன்றாக வருகிறத நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் குடும்பத்துல சமாதானத்தை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்.
பார்க்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் சீயிங். எல்லாரும் பார்க்க ஆரம்பிங்க. இட் இஸ் டைம். உங்களுடைய நேரம் வந்தது. உங்களுடைய நேரம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா டிலேஸ், தாமதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறார். எல்லா தாமதங்களும் நம்மை விட்டு விலகி போகட்டும். Thank you Jesus. நீங்க பார்க்க ஆரம்பிங்க. Thank you Jesus. அழிந்து கொண்டிருக்கிற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்க்கணும். We want to see our miracles. அற்புதங்களை நாங்க பார்க்கணும். We want to see our breakthroughs. எங்க விடுதலையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க சுகத்தை நாங்க
நாங்க இப்பொழுதே பார்க்க ஆரம்பிக்க போறோம். நாங்க சமாதானத்தோடு வாழ்வதை நாங்க பார்க்க ஆரம்பிக்க போறோம் ஆண்டவரே. நாங்க சந்தோஷத்தோடு வாழ்வதை நாங்க பார்க்க ஆரம்பிக்க போறோம். We are going to see. Thank you, Jesus. பாவக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க பார்க்கிற காரியம் அது நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில யார் யார் நம்மளுடைய destiny, you are seeing your destiny, உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வேளையில இந்த சபை போதகராக ஒரு மெய்ப்பனாக நான் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் பார்க்கிற காரியம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த நன்மையான காரியம் நடக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும். Thank you, Jesus. நீ செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையினால மூடிக்கொள்ளும், உடைய பலத்தினால மூடிக்கொள்ளும், உடைய நன்மையினால முடி சுட்டும். எப்பொழுதும் நன்மையை பார்க்கிற ஜனங்களாக நாங்கள் மாறணும். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.